தற்கொலை கூட்டம் போட்டது தானே. அண்ணன் என்ன சொன்னார் 2024ல? தபாரு என் தம்பி போட்டான், மைக்க கையில எடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டான். எனக்காண்டிதான் தம்பி வந்து அந்த மாதிரி பாட்டையே போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அண்ணன் நீங்க எப்படி பேசுனீங்க தெரியுமா? வருவார் 24 பாருங்க, 26ல வருவார். எங்களுக்குதான் ஆதரவு தெரிவிப்பார். ரொம்ப சந்தோஷமா இருந்தேனே, ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அதுல ஒரு லாரி மண்ணை வந்து தளபதி கொட்டுவாருன்னு நான் நினைக்கல. அத நானும் நினைக்கல, நீங்களும் நினைக்கல. வருவாரு, எங்களோடதான் வருவாருன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க நீங்க உங்க அண்ணன் எல்லாருமே. சரி ரைட்டு, அது நடக்கல. இந்த தற்கொலை கூட்டம் தான் உங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்ற ஒரு அடையாளத்தை வாங்கி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஆத்து மணலுக்கு கொள்ள, இந்த இங்கிட்டு கிரானைட்டு கொள்ள, அந்த கொள்ள இந்த கொள்ள, அவன் அப்படி செய்யறான் இவன் இப்படி செய்யறான்னு சொல்லிட்டு அப்படி வீராவேசமா வசனம் பேசுவானே யூடியூப்ல. உங்க அண்ணன் அங்க மேடையில போய் போராட்ட அந்த மேடை களத்திலையும் உங்க அண்ணனு வீராவேசமா பேசுவீங்க. எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசி திருப்பி கொஞ்ச நாள்ல அந்த பேச்சு விட்டுரும். எதுக்காண்டி விட்டீங்க? அந்த உள்ளுக்குள்ள திரைமறைவுல என்ன டீலிங் நடந்துச்சு எதுவுமே தெரியல. ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அடுத்து நீங்க பேச மாட்டீங்க. எங்களை மாதிரி போராட்ட களத்துல இருந்தாரா, எங்களை மாதிரி போராடினாரா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. சரி, நீங்க போராடி நான் இத வந்து சாதிச்சேன், நான் யூடியூப்ல இந்த மாதிரி பேசி பேசி நான் இந்த இதை தடுத்தேன் அப்படின்னு ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, பிம்பிளிக்கு பிலாப்பி. வணக்கம்.